வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சர்பக்காவு கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 7 வருஷம் முன்னாடி இந்த பங்களாவில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணோட ஆவி சுத்துது மேலே என்றார். நான் அதிர்ச்சியுடன் சசிதரனை பார்த்தேன். என்னை போலவே மற்றவர்களும் சசிதரனை பார்த்தார்கள். ஐயோ, நாங்க 2 பேரும் மாடியில் படுத்திருக்கோம் என்றார் தேவன் கண்ணனை பார்த்தவாறே. சங்குண்ணி சிரித்து கொண்டே, நீங்கள் சினிமாவில் பார்ப்பது போல எந்த ஆவியும் யாரையும் துன்புறுத்தாது, பழி வாங்காது. இந்த உலகத்துல அலையறதை விட்டு மேல் உலகத்துக்கு செல்லத்தான் பார்க்கும். அதுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு வர்றவங்களை தொந்தரவு பண்ணும். அவங்க கண்ணுல ஏதாவது ரூபத்துல படும். அதை சாந்தப்படுத்தி வழியை காண்பிச்சுட்டா அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கு அது எப்படி துர்மரணத்தினை சந்திச்சதுன்னு தெரிஞ்சாதான் நாம அனுப்பி வைக்க முடியும் என்றார். எங்களை பார்த்த சசிதரன் சங்குண்ணியை பார்த்தார். லேசான கலக்க குரலில், முதல்ல இங்க வீட்டு வேலைக்கு வந்த பெண் தான் பாரு. அவ கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன்னு எனக்கு முதல்ல தெரியாது. எப்ப பார்த்தாலும் கிணத்து மேலேயே போய் உட்கார்ந்துருப்பா. ஒரு நாள் சமைக்கும்போது அவளை தீ வச்சு கொளுத்திட்டா. போலீஸ் கேஸ் கூட ஆச்சு. அவ குடிகார தகப்பன் காசு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடம்ப வாங்கிட்டு போயிட்டான். பல நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காதுகிட்ட அவன் வந்து கூப்பிடுறா மாதிரி இருக்கும். நான் சோட்டானிக்கரை பகவதி பேரை சொல்லிட்டே தூங்கிடுவேன் என்றார். சரியான பங்களாவில் கொண்டு வந்துதான் எங்களை தங்க வச்சிருக்கீங்க என்றாள் ரம்யா. எம்டி அவள் பேசியதை ரசிக்கவில்லை என்பது அவர் முகம் போன போக்கிலேயே தெரிந்தது. ஆனாலும் அவர் உடனே பதில் சொல்லிவிட்டார். சாமிக்கு எப்படி இப்ப தெரியுமோ அதே மாதிரி எனக்கும் இப்பதான் தெரியும் என்றார். நான் சங்குண்ணியையே பார்த்து கொண்டிருந்தேன். என்கிட்ட போய் சொல்லாத சசி என்றார் சிவந்த கண்களுடன். அவர் அப்படி சொன்னது சசிதரனை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாய் போனது. எதற்காக அவர் அப்படி சொல்கிறார் என்பது யாருக்கும் புரியவில்லை. ஆனாலும் சசிதரன் ஏதோ தப்பு செய்திருக்கிறார் என்பது மட்டும் புரிந்தது. எங்கள் முன் அவரை வெளிப்படையாக கடுமையாக பேசியது மெல்லிய பயத்தை எங்களுக்குள் அது ஏற்படுத்தியது. போ, உள்ள போய் எண்ணெயில தோய்த்து எடுத்து வா என்றார். சசிதரன் வேகமாய் உள்ளே ஓடினார். வந்தவர் கையில் கொண்டு வந்திருந்த எண்ணெய் தோய்த்த திரியை சங்குண்ணியிடம் தந்தார். அவர் தன் இடுப்பில் இருந்து ஒரு சாக்பீஸ் துண்டை எடுத்து நடுத்தரையில் ஒரு சிறிய வட்டத்தை போட்டார். பின் திரியை கொளுத்தி நடுவில் போட்டார். விட்டத்தை பார்த்தார். பின் வலது இடது மேற்கு கிழக்கு என தலையை திருப்பி பார்த்தார். சாதாரணமாயிருந்த அவர் குரல் திடீரென்று கடினமாய் மாறியது. அவர் வாயிலிருந்து மந்திரங்கள் தெரித்து விழுந்தன. உக்கிரமான முகத்துடன் அவர் குரலின் உச்சம் எகிற எகிற உத்திரத்திலிருந்து பொத்தென்று விழுந்தது. அது ஒரு சின்ன எலி. வட்டத்துக்குள் விழுந்த எலி மயங்கியது. தனது இடுப்பில் இருந்து சிறிய துணிப்பையை எடுத்து அதன் பக்கத்தில் கொண்டு சென்றார். எங்களின் கண்களால் நம்ப முடியாத செயல். அப்பொழுதுதான் அது நிகழ்ந்தது. அந்த மயங்கிய எலி பைக்குள் ஏதோ பிடித்து இழுத்தது போல் சென்றது. அந்த சிறிய பையை கட்டிய அவர் அதை சசிதரனிடம் கொடுத்தார். இதை கொண்டு போய் தோட்டத்துல ஏதாவது மூலையில போய் போடு. இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்கோ என்றார். அவன் கலங்கிய கண்களுடன் எழுந்து போனான். சங்குண்ணி எங்களை பார்த்தார். எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றும். எனக்கும் சசிதரனுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் அது. அதனால் அது என்னவென்று யாரிடமும் சொல்ல முடியாத நிலை என்றார். திரும்ப வந்த சசிதரன் கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு அவர் முன்னால் பவ்யமாயிருந்தான். எந்த விஷயத்துல வேணும்னாலும் நாம தப்பு பண்ணலாம். ஆனா பெண்களோட வாழ்க்கையில மட்டும் விளையாடக்கூடாது. பெண்ணுங்கிறவ வெறும் உடல் சுகம் தரும் இயந்திரம் இல்ல. அவ ஒரு அம்பாள்.
நம்ம வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலும் அவளை அம்பாளா பாரு. உன்னோட வாழ்க்கை மாறிடும். அம்பாள் மாத்திடுவா. இது நான் எல்லோருக்கும் சொல்றதுதான் என்றார். அவர் பேசும் வரை சசிதரன் வாயை திறக்கவே இல்லை. அவர்களுக்குள் ஏதோ ஒரு விஷயம், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்றே எனக்கு தோன்றியது. பின்னர் அவர், இன்னைக்கு ராத்திரி யாரும் எதுவும் சாப்பிட வேண்டாம். வெறும் பழம் இருந்தா சாப்பிடுங்கோ, இல்லே பால் இருந்தா கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து சாப்பிட்டுட்டு படுங்கோ. காலையில ஒரு சின்ன பூஜை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஏதாவது சிம்பிளா காலையில சாப்பிட பண்ணிக்கோங்க. பூஜை முடிஞ்சதும் நைவேத்தியம் பண்ண கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணிடுங்க என்றார். சொன்னவர் தொடர்ந்து, நாளைக்கு நடக்கிற பூஜையை படம் எடுக்க வேண்டாம், இது என் உத்தரவு என்றார் கணீர் என்ற குரலில். சசிதரனும் எம்டியும் தலையாட்டினார்கள். சசிதரனும் நாங்களும் தலையாட்டினோம். நானே போய் எல்லோருக்கும் மஞ்சள் தூள் போட்டு பால் காய்ச்சி எடுத்து வந்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்கும். தூக்கம் சொல்லி வைத்தாற்போல சொக்கியது. நாங்கள் ஒவ்வொருவராக தூங்க போக சங்குண்ணி முன்னரை சோஃபாவிலேயே படுத்து கொண்டார். நான் அறைக்குள் நுழையும் முன் ஏதோ சொல்ல முடியாத நல்ல வாசனை ஒன்று வீசியது. ரம்யா, லதா என்று கூப்பிட்டாள். என்ன நினைத்தாளோ? ஒண்ணுமில்ல, எனக்கு முன்னாடி எழுந்துட்டா என்னை எழுப்பிடு, நானும் உனக்கு சமையல்ல உதவி செய்யறேன் என்றாள். நிச்சயமா என்றேன். மறுநாள் காலையில் நாங்கள் எல்லோரும் எழுந்திருக்கும் முன்னரே சங்குண்ணி எழுந்து வந்து எல்லோரையும் எழுப்பிவிட்டார். எல்லாரும் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் லதா, நீ குளிச்சுட்டு நைவேத்தியத்துக்கு பொங்கலும் எல்லாரும் சாப்பிட ஏதாவது பண்ணு. எல்லாரும் வந்ததும் பூஜையை ஆரம்பிப்பேன். நான் கூப்பிடும்போது நீ வந்தா போதும் என்றார். எல்லோருமே ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது போல சரி என்று தலையாட்டி நகர்ந்தோம். திரும்பி வரும்போது முன்னரையில் நடுவில் பெரிய கோண சக்கரம் போட்டிருந்தார் வண்ணப்பொடியில். 164 கட்டங்கள். இதுக்குள்ள பஞ்ச பூதமும் அடங்கி போச்சு. முறையா பூஜை பண்ணா பல சக்திகளை பெறலாம். தவறான நோக்கத்தோட சிந்திச்சா புத்தி பேதலிச்சு போகும் என்றார். நட்ட நடுவில் சிறியதாய் ஒரு வட்டம் இருந்தது. என்னை பார்த்தவர், ஒரு சின்ன கற்பூர துண்டை கொண்டு வந்து கொளுத்தி போடு. நீ போய் நைவேத்தியம் சிற்றுண்டி வேலைகளை கவனி. முக்கியமான நேரத்துல கூப்பிடுறேன் என்றார். நான் அவர் சொன்னது போலவே சின்ன கற்பூர துண்டை கொண்டு வந்து கொளுத்தி போட்டுவிட்டு உள்ளே சமையல் அறைக்கு சென்றேன். என் பணிகளை உள்ளே தொடர்ந்தாலும் வெளியில் அவரின் உரத்த குரலில் மந்திரங்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தன. நான் நைவேத்தியத்திற்கு ஒரு பக்கம் வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் சிம்பிளாக உப்மா கிண்ட ஆரம்பித்தேன். இரண்டுமே முடிந்த வேளையில் அவர் என்னை அழைத்தார். லதா, அந்த நைவேத்திய பொங்கலை எடுத்துண்டு உடனே வா என்றார். நான் அதை எடுத்துக்கொண்டு அங்கே முன்னறைக்கு சென்றபோது திகைத்து போனேன். அந்த வட்டத்தை சுற்றி எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். சங்குண்ணி உச்ச குரலில் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சித்த மந்திரங்கள் சில மறைபொருள் என்பதால் நீக்கப்பட்டிருக்கின்றன. கோலத்தின் நடுவில் அந்த 5 தலை நாகம் படம் எடுத்து சீறிக்கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தது. எனக்கு மயக்கம் வராத குறை ஒருவித பயத்துடனே பார்த்து கொண்டிருந்தேன். அவர், இங்க அத கொண்டா என்றார். அவர் அப்படி சொன்னதும் அது என்னை திரும்பி பார்த்தது. எனக்கு குலை நடுங்கி போனது. அவரிடம் பாத்திரத்தை நீட்டினேன். அதை வாங்கியவர் அதன் முன்னே கொண்டு செல்ல, விஞ்ஞானத்தால் விவரிக்க முடியாத விஷயங்களை அனைவரும் பார்த்தோம். அதன் 5 தலையின் வாய்களும் திறந்தன. நீண்ட நாக்குகள் வெளிவந்து பாத்திரத்தில் இருந்த பொங்கலை வழித்து உள்ளே தள்ளின. 2 நொடிகள்தான் பாத்திரம் எங்கோ போய் விழுந்தது. சங்குண்ணியை பார்த்து தலையை தரையில் அடித்த அது அப்படியே ஒரு நீண்ட கழியாய் மாறிப்போனது. கழியின் முனையில் 5 முக நாகத் தோற்றம். அதை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டவர், இனிமேல் தாமதிக்க வேண்டாம், சீக்கிரம் சாப்பிடுங்கள், கிளம்பி விடுவோம் என்றார். நடப்பது எல்லாமே ஏதோ விட்டலாச்சாரியார் படத்தில் நடப்பது போல் தோன்றியது. அவர் என்னை பார்த்து, எனக்கு ஒரு டம்ளரில் பால் மட்டும் குடிக்க கொடு என்றார்.
நான் பால் கொடுத்துவிட்டு வரும் முன் ரம்யா முன்னறையில் சாப்பாட்டு மேஜையில் உப்மா பாத்திரத்தையும் தட்டுக்களையும் கொண்டு வந்து வைத்திருந்தாள். நான் உப்மா சாப்பிட ஆரம்பித்தாலும் சங்குண்ணியின் கையில் இருந்த வளைந்து நெளிந்து உச்சியில் 5 தலையுடன் இருந்த கழியை பார்த்து கொண்டே இருந்தேன். என்னையும் அறியாமல் அவர் மீது ஒரு பயமும் பக்தியும் ஒரு சேர தோன்ற ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கு ஆச்சரியமாய் போனது. நான் தான் மிகவும் மௌனமாய் இருப்பது போல் முதலில் எனக்கு தோன்றியது. அனைவருமே எந்தவித சலனமும் பேச்சும் இல்லாமல் சாப்பிடுவதில் மும்முரமாயிருந்தார்கள். அதீதமான நிசப்தம் அங்கே இருந்தது. மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. சாப்பிட்டு முடித்த வேகத்தில் எல்லோரும் அவரவர் தோள் பையை மாட்டிக்கொண்டு வண்டியில் ஏற ஆரம்பித்தோம். எம்டி சங்குண்ணி எந்த வண்டியில் ஏறப் போகிறார் என்று காத்திருந்தார். அவர் நானும் ரம்யாவும் தேவனும் ஏறிக்கொண்ட வண்டியிலேயே ஏறிவிட்டார். எம்டி அதில் ஏற, சங்குண்ணி கண்ணா, நீ சங்குண்ணி வண்டியில வா என்றார். அவர் சரி சாமி என்று நகர்ந்தார். சங்குண்ணி பங்களாவின் கதவை மூடி பெரிய பூட்டை தொங்கவிட்டார். அவர் வண்டியில் எம்டி ஏறிக்கொண்டார். கேமரா வேன் உட்பட அனைத்து வண்டிகளும் கிளம்ப எனக்கு நிம்மதியாக தோன்றியது. கைபேசியில் சிக்னல் இருந்தது. சொல்லி வைத்தாற் போல அம்மா அழைத்தாள். என்னடி போனையே காணோம், தினமும் ஃபோன் பண்றேன்னு சொன்னியே. சிக்னலே இப்பத்தாமா கிடைச்சது, நாங்க இப்பதான் காட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் என்றேன். உங்க தொலைக்காட்சியில தினமும் பல தடவை போடுறாங்க உங்க புது நிகழ்ச்சி பத்தி, பார்க்கவே பயமா இருக்கு. அது எடிட் பண்ணி போட்டதுமா, அப்படித்தான் இருக்கும். அது சரி, உங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல நடந்ததெல்லாம் நீ சொல்லவே இல்லையே, அதான் பார்த்துட்டே இல்ல. என்னமோ அடிக்கடி ஃபோன் பண்ணு. அம்மா பயப்படாத, ஃபோனை கட் பண்ணு, என்னை சுத்தி பல பேர் இருக்காங்க, பயப்பட ஒண்ணுமே இல்ல. நீ எப்பவும் அப்படித்தான் சொல்வ. சரிம்மா, சரி நான் வைக்கிறேன் என்று கத்தரித்தேன். சங்குண்ணி என்னை பார்த்து சிரித்தார். அம்மாவா? அம்மானா பயம் இருக்கத்தானே செய்யும், அதுவும் நாகதோஷம் உள்ள பொண்ணு நீ. அவர் சாதாரணமாய் சொன்னதும் நானும் வண்டியில் இருந்த மற்றவர்களும் அதிர்ந்து போனோம். நான் யாரிடமும் இந்த தகவலை சொன்னதே இல்லையே சாமி. அவசியமா என்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம கூட வர அத்தனை பேரோட விஷயமும் எனக்கு தெரியும், நடக்க போற சில விஷயங்களும் தெரியும் என்று சிரித்தார். எல்லோரும் திகைத்துத்தான் போனார்கள். பயப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்தவித சிறு காயம் கூட ஏற்படாது. எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. கையில் இருந்த பாம்பு தண்டத்தினை தூக்கி காண்பித்தார். இவன் நமக்கு துணை இருக்கான். நாகலோகத்திலிருந்து நாகேந்திரனே இறங்கி வந்தாலும் ஒன்னும் ஆபத்து வராது. அப்படி அவன் வந்தாலும் நமக்கு உதவி பண்ணத்தான் வருவான். நாம இப்ப போறமே பயணம், இது நீயோ இல்ல உங்க எம்டியோ திட்டமிட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே திட்டமிடப்பட்டது. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தே தீரும் என்றார். சொன்னவர் கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்துவிட்டு ரம்யாவை திரும்பி பார்த்து மெல்லியதாக புன்னகைத்தார். அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். அவளை மட்டும் பார்த்து ஏன் அவர் தனியாய் புன்னகைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்ற, சட்டென்று அவர் என்னை பார்த்தார். என்ன லதா, சிந்தனையை சிதற விடாத, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு என்றார். என் மன ஓட்டத்தினை படம் பிடித்து அவர் பேசியது எனக்கு வியப்பாயிருந்தது. நான் ஒன்றும் பேசவில்லை. வண்டிகள் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தன. வெளியில் மழை இன்னமும் பெய்து கொண்டுதான் இருந்தது. எனக்கு சங்குண்ணி அந்த வண்டியில் இருப்பது அசாதாரண தைரியத்தை உண்டு பண்ணியது. எம்டி ஏறியிருந்த வண்டியின் மைக் சப்தம் எங்கள் வண்டிக்குள் ஒலித்தது. அனைத்து வண்டிகளிலும் யார் பேசினாலும் அனைத்து வண்டிகளிலும் ஒலிக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார்கள் பாதுகாப்பு கருதி. எம்டியின் கைபேசி தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. எங்கள் காதுகளில் விழுந்தபடி பேசிக்கொண்டே இருந்தார். எஸ், இன்னைக்கு ராத்திரியே ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள நுழைஞ்சிடுவோம். ஃபுட்டேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 4 நாள் கேப் விட்டு டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் என்றார். சொல்லி கைபேசியை துண்டித்தவர் சங்குண்ணியை பார்த்தார். என்ன சாமி, நான் சொன்னது சரிதானே என்று பவ்யமாய் கேட்டார். நல்லதே நடக்கும், உன்னோட மனம் படி
என்றார். எனக்கு திக்கென்று இருந்தது. நல்லதே நடக்கும் என்று சொன்னதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாமே, அது என்ன உன்னோட மனம் படி என்று சேர்த்து சொல்லியிருக்காரே என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நான் நினைத்தது போலவே நடந்தது. இப்பொழுதும் சங்குண்ணி என்னை பார்த்து சிரித்தார். குழந்தாய், எல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் என்றார். அவர் என்னிடம் அப்படி சொன்னது மற்றவர்கள் மனதில் என்னவித எண்ணத்தை தோற்றுவித்திருக்குமோ என்று என் எண்ண ஓட்டம் ஓடியது. சசிதரன், நாம பாலக்காடு எல்லையை கடக்க போகிறோம், ஒரு டீ சாப்பிடலாமே என்று சொல்ல, சங்குண்ணி அப்படியே செய்யலாமே என்றார். வண்டிகள் ஒரு டீ கடை ஓரமாய் நின்றன. எல்லோரும் இறங்க வேண்டாம், ஒருத்தர் போய் சொல்லிவிட்டு வந்தால் போதும் என்றார் சங்குண்ணி. தேவன் இறங்கி போனான். சங்குண்ணி என்னை பார்த்தார். என் பக்கம் குனிந்தவர் என் காதுகளில் மட்டும் விழும்படி, உனக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. யார் மேல உனக்கு சந்தேகம்? என்கிட்ட நீ தைரியமா சொல்லலாம் என்றார். நான் திகைத்துத்தான் போனேன். ரம்யா பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். கீழே இறங்கலாமா என்று கேட்டேன். இறங்கலாமே என்றார். இருவரும் இறங்கினோம். வேறு யாரும் இறங்க வேண்டாம் என்று அவர் அப்பொழுது சொன்னதன் அர்த்தம் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. கடைசி வண்டி எங்கள் வண்டி என்பதால் பின்னால் தள்ளி நின்றோம். கொஞ்ச நேரத்தில் தேவன் 2 கிளாஸ்களில் எங்களிடம் தேநீர் தந்துவிட்டு சென்று விட்டான். நான் மெல்ல ஆரம்பித்தேன். டீயை குடித்து கொண்டே பேசு என்றார். நான் ஆரம்பத்திலிருந்து ரம்யாவின் போக்கு பற்றியும் அவள் மீது பாம்பு வாசம் வீசுவதையும் சொன்னேன். சங்குண்ணி சிரித்தார். நீ நினைத்தது சரிதான். ரம்யா சாதாரண பெண் அல்ல. சரியான நேரத்தில் நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் தயாராய் இரு என்றார். நான் ஆரம்பத்திலிருந்தே சந்தேகப்பட்டேன். மேலும் அவள் ஒரு நாள் சட்டை உரித்தாள். என் அறையில் தங்கியதே அவள் என்னை கண்காணிக்கத்தான் என்று தோன்றியது என்றேன். எதுவாக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என்றார். தொடர்ந்து நான் இருக்கிறேன் என்றார். நானும் அவரும் பேசிக்கொண்டே டீயை முடித்திருந்தோம். தேவன் வந்தான். காலி டம்ளர்களை வாங்கி சென்றான். மீண்டும் வண்டிகள் கிளம்பத் தொடங்கி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆரம்பிக்கும் முன்னால் சென்ற வேன் சடார் என்று பிரேக் போட மற்ற வண்டிகளும் பிரேக் போட்டன. நான் சின்ன திகிலுடன் சங்குண்ணியை பார்த்தேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது சாதாரணமாய் காட்டில் நடப்பதுதான் என்றார். என்ன என்றேன். கடக்கும் போது தெரியும், இப்பொழுதே ஏன் மண்டையை போட்டு உடைத்து கொள்ள வேண்டும் என்றார். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க காட்டெருமையொன்று தேவனை நோக்கி எங்கிருந்தோ 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்து வந்தது. அவன் பதறிப்போய் திகைத்து எந்தவித அசைவும் இன்றி கேமராவை அப்பொழுதும் விடாமல் அதை படம் எடுத்தபடி நின்று கொண்டிருந்தான். சங்குண்ணி சீ தூ என்றபடியே தன் கையில் இருந்த 5 தலை பாம்பு தண்டத்தை அதனை நோக்கி எறிந்தார். எரிந்த மாத்திரத்தில் அது பருந்தாக மாற எரிந்து சாம்பலாகி தரையில் விழுந்தது. தண்டம் போன வேகத்தில் திரும்பி பறந்து வந்து சங்குண்ணி கையில் அமர்வது போல் உட்கார்ந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டு பயத்தில் உறைந்து நின்றோம். சங்குண்ணி மெல்ல சிரித்தார். இன்னும் இருக்கு, வரு வரு என்று விடுவிடுவென்று முன்னே நடந்தார். சிவஞானம், காட்டெருமை உன்னை நோக்கி ஓடி வந்ததை ஷூட் பண்ணியா என்று கேட்டார். அவர் கவலை அவருக்கு. அதையும் எடுத்தேன். அந்த எருமை பருந்தாக மாறி சாமி தண்டம் எரிந்ததும் சாம்பலாகி தண்டம் திரும்ப சாமி கையில் உட்கார்ந்ததையும் ஷூட் செய்துள்ளேன் என்றான். நான் எதேச்சையாக ரம்யாவின் முகத்தினை பார்த்தேன். ஏனோ இருண்டிருந்தது. காரணம் தெரியவில்லை. முதல் வேனில் இருந்த தகவல்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. எம்டியின் முகத்தில் சந்தோஷம் அதிகரித்து கொண்டிருந்ததை கவனித்தேன். எனக்குத்தான் தெரியும் அவரின் உண்மையான நோக்கம். எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த ஐடியாவை நான் யோசிக்கும் போதே அனைத்தையும் முடிவு செய்துவிட்டேன். எங்கே யாருக்கு முடிவு என்பது காட்டின் உள்ளே போக போக தெரியும். திடீரென என் மனக்கண்ணின் முன் அந்த காட்சி வந்தது. முகத்தில் பல 100 வருடங்களுக்கான தோற்றத்துடன் ஒரு முகம், வறண்டு தொங்கிய ஸ்தனங்கள்,
கையில் ஒரு லாந்தர் விளக்கு. ஆனாலும் பற்கள் அப்படியே இளம் பெண்ணின் பற்கள் போன்று இருந்தன. என் முகத்தருகில் இளித்தாள். பட்டென்று மயக்கம் போட்டு விழுந்தேன். என் முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டதை உணர்ந்தேன். எல்லோரும் சுற்றி நின்று என்னாச்சு என்னாச்சு என்றார்கள். சங்குண்ணி சிரித்து கொண்டே, அம்மைக்கு எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, கொஞ்சம் காத்தை விடுங்கோ, சுவாசிக்கட்டே என்றார். நான் எழுந்து உட்கார்ந்தேன். யாரோ என் கையில் சிறிய வாட்டர் பாட்டிலை நீட்டினார்கள். வாங்கி மடக் மடக் என்று குடித்தேன். பக்கத்தில் முழந்தாள் இட்டு அமர்ந்த சங்குண்ணி, எல்லாம் சரியாகும் മോളെ, ഞാൻ അറിയും നിങ്ങൾ ആരാണ് என்றார். எனக்குள் ஒரு புதுவித தெம்பு பிறந்தது. சங்குண்ணியை எனக்காகவே சர்வக்காவு அம்மன் அனுப்பியிருப்பது போல் தோன்றியது. ஆனாலும் நிகழ்ச்சி சிறப்பாய் வர வேண்டும். கொஞ்ச நேர ஓய்வுக்கு பின் மீண்டும் நடக்க ஆரம்பித்தோம். களைப்பே தெரியாமல் நடந்து கொண்டிருந்தோம். எவ்வளவு தூரம் உள்ளே சென்றிருப்போம் என்று தெரியாது. ஆனால் கண்ணன் போகிற வழித்தடங்களை முன்னமே திட்டமிட்டிருந்தது போல் வண்ண ரிப்பன்களை கடக்கும் மரங்களில் கட்டி வந்தான் அடையாளத்திற்கு. கொஞ்ச நேரம் உட்காரலாமே என்றார் சங்குண்ணி. மழை இல்லை. ஆனாலும் முன்னால் தொடர்ந்து பெய்த மழையால் தரை ஈரமாகவும் சேராகவும் இருந்தது. மர ஓரம் உட்கார போனேன். சங்குண்ணி சட்டென்று, மரத்தை ஒட்டி யாரும் உட்காராதீர்கள் என்றார். காரணம் இல்லாமல் இருக்குமா என்ன? சிவஞானம், இயற்கை அன்னை என்னை அழைக்கிறாள் என்றபடியே கொஞ்சம் பக்கவாட்டில் தெரிந்த பாதையில் போனார். அவர் போய் 5 நிமிடத்துக்கு மேலாகி இருக்கும். திரும்பி வரவில்லை. நான் ஏதோ உறுத்த சங்குண்ணியை பார்த்தேன். சங்குண்ணி மெல்ல எழுந்தார். தேவன் கேமராவுடன் அவரை தொடர்ந்தான். என்னை எடுக்காதே, நடப்பதை மட்டும் எடு என்றார். அவர் அப்படி சொன்னது எல்லோருக்கும் ஆவலை தூண்டினாலும், யாரும் வரவேண்டாம் பின்னால் என்றார். அவருக்கு முன்னால் கேமராவை ஆன் செய்து மெல்ல நடந்து சென்றான் தேவன். சிறிது நேரம் கடந்திருக்கும். ஐயோ என்று சிவஞானம் அலறியது எங்கள் காதுகளில் ஒலித்தது. பக்கத்தில் பந்து பந்தாய் நெருப்பு மேல் நோக்கி சென்றது. நாங்கள் சங்குண்ணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திகிலுடன் அங்கேயே நின்றிருந்தோம். கொஞ்ச நேரம் கடந்திருக்கும். சங்குண்ணியும் தேவனும் சிவஞானத்தினை தூக்கி வந்து கிடத்தினார்கள். உடல் முழுக்க இரத்த காயங்கள், கீறல்கள். தேவன் தான் பதிவு செய்திருந்ததை எங்களுக்கு காட்டினான். எங்களுக்கு இரத்தமே உறைந்தது போல் இருந்தது. கொஞ்சம் பள்ளத்தாக்கில் புதர்களை தாண்டி நின்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தள்ளி சென்னாய் குட்டி ஒன்று தனியாய் நிற்கிறது. அதை பார்த்தபடியே நிற்கிறார். சிறு குட்டிதானே என்கிற ஆவலில் அதை நோக்கி போகிறார். அடுத்த கணமே அவர் மீது புதரின் பல பக்கங்களில் இருந்து செந்நாய்கள் பாய்கின்றன. பிராண்டி கீறுகின்றன. ஐயோ என்று கத்துகிறார். அவர் மீது செந்நாய்கள் பாய்வதிலிருந்து தேவன் ஷூட் செய்திருக்கிறார். சங்குண்ணி தன் கையில் இருந்த 5 தலை நாகாஸ்திரத்தை எரிய ஒவ்வொரு செந்நாயும் பற்றி எரிந்து கோலப்பந்துகளாய் மேலே சென்று பொத் பொத் என்று பல திசைகளில் விழுந்தன. ரம்யா அவருக்கு முதலுதவி பெட்டியில் இருந்து பஞ்சு எடுத்து காயங்களை டிஞ்சர் போட்டு சுத்தம் செய்து ஒரு ஏடிஎஸ் ஊசி போடும்போது சிவஞானம் எங்களிடம் விவரித்தார். அந்த சிறு நாய்தான் செந்நாய்க்குட்டி. அதன் கண்கள் மிகவும் கவர்ச்சியாயிருந்தன. மிக அருகில் போனேன் தூக்க. அப்பொழுதுதான் 4 திசையில் இருந்தும் மற்ற நாய்கள் பாய்ந்தன என்று சொல்லும்போது அவர் தேகம் இன்னமும் பயத்தில் உதறுவதை பார்த்தேன். இருட்ட ஆரம்பித்து விட்டது. நேரம் என்ன இருக்கும்? 7 தாண்டி இருக்கும். முதல் நாளே ரொம்ப நடக்க வேண்டாம். 2வது சிவஞானத்துக்கு இப்ப ஓய்வு தேவை என்ற சங்குண்ணி ஒரு பெரிய வட்டம் ஒன்றை தனது கையில் இருந்த நாக தண்டத்தால் போட்டார். இது உள்ளே எல்லோரும் ஆகாரம் சாப்பிட்டு ஓய்வு எடுங்க, நான் எழுப்புறேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எந்த பயமும் இன்றி நிம்மதியாய் தூங்குங்க என்றார். நாங்கள் அவரவர் ஷோல்டர் பேக்கை இறக்கி வைத்து உள்ளிருந்த உணவுகளில் சிலதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் சிவஞானம் முனகிக் கொண்டே இருந்தார். சங்குண்ணி எழுந்து அவர் நெற்றி பொட்டில் தனது கட்டை விரலை வைத்து அழுத்த அவர் அப்படியே உறங்கிப் போனார். அவரிடமிருந்து மெல்லிய குரட்டை ஒலி வந்தது. ஒவ்வொருவராக உறங்கிவிட்டார்கள். நான் நெடுநேரம் விழித்திருந்தேன்.
வட்டத்துக்கு வெளியே ஒரு மரத்தடிக்கு கொஞ்சம் முன்னே சம்மணமிட்டு அமர்ந்திருந்த சங்குண்ணியின் கைகள் இரண்டும் மடியில் நாக தண்டத்தை அழுத்தி பிடித்தபடி இருந்தன. அவர் கண்களை மூடி நிஷ்டையில் இருந்தார். நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவரது மூச்சுக்காற்று பெரிய சப்தத்துடன் வெளியில் வந்து உள்ளே சென்று கொண்டிருந்தது. நான் மெல்ல கண்களை மூடினேன். உறக்கம் என்னை உள்ளே இழுத்தது. ரம்யாதான் என்னை தட்டி எழுப்பினாள். எல்லாரும் எழுந்தச்சு, எழுந்துரு என்று சொல்லிக்கொண்டே அவள் எழுப்புவது என் காதுகளில் ஒலித்தது. மெல்ல எழுந்தேன். எனக்கு முன்னால் தயாராயிருந்தார்கள். சங்குண்ணி, பொய்க்கோளு, இடத்தில் ஒரு ஓடை உண்டு என்றார். ரம்யா என்னை பார்த்து சிரித்தாள். இப்படி ஒரு தெளிந்த நீரோடை நான் எந்த காட்டிலையும் பார்த்தது கிடையாது. காலை கடன்களை முடிக்க சிறந்த இடம். இளம் குளிரில் ஒரு சிறு குளியல் போடுவோம். மற்றவர்கள் எல்லோரும் முடித்து விட்டார்கள். நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றாள். நான் சிவஞானத்தை பார்த்தேன். அவர், இதை விட்டா அப்புறம் எங்க குளிப்போம்னு தெரியாதுன்னு குருஜி சொல்லிட்டார். போயிட்டு சீக்கிரம் வாங்க, காலை உணவை முடிச்சிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம் என்றார். நான் சங்குண்ணியை பார்த்தேன். அவர், பயப்பட வேண்டாம், இப்ப எந்த விலங்குகள் நடமாட்டமும் இருக்காது என்றார். ரம்யாவுடன் நடக்க ஆரம்பித்தேன். காட்டின் வினோத பறவைகளின் ஓசைகளும் சப்தங்களும் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. கொஞ்ச நேரத்தில் அந்த ஓடை இருந்தது. மெல்ல நெருங்கி அதன் முன்னால் இருந்த மரத்தருகில் உடைகளை கழற்றி வைத்துவிட்டு துண்டை கட்டி கொண்டு இறங்கினோம். நான் தலையில் குளிக்கும்போது போட்டுக்கொள்ளும் ஹெட் கேப் கொண்டு வந்திருந்தேன். ரம்யா அப்படியே இறங்கிவிட்டாள். இடுப்பு வரை தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல ஜில்லிப்பு ரசிப்பாய் உடலை வருடி கொடுத்தது. ஓடிக்கொண்டிருந்த நீரோடை. 5 நிமிஷம் முங்கி முங்கி எழுந்தேன். இது போன்ற இயற்கை சூழலில் ஒரு நீரோடையில் நான் குளிப்பது இதுவே முதல் தடவை. குளியலை முடிக்க மனசில்லை. உள்ளே முங்கினேன். திடீரென்று என்னை தண்ணீரில் யாரோ முக்கினார்கள். மூச்சு முட்டியது. எம்பி வெளிவந்தேன். கொஞ்சம் தள்ளி ரம்யா வேறு பக்கம் பார்த்து கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள். எனக்கு அவள் மீது சந்தேகம் இருந்தது. ஆனாலும் தள்ளி அல்லவா நிற்கிறாள். அப்படியென்றால் வேறு யார்? 4 பக்கமும் திரும்ப திரும்ப பார்த்தேன். யாரும் இல்லை. ரம்யா என் பக்கம் திரும்பினாள். என்ன என்றாள். இல்ல, என்ன நான் தண்ணீரில் முங்கிய போது யாரோ பிடித்து அழுத்தியது போல இருந்தது என்றேன். அவள் சிரித்தாள். லதா, நேத்து ராத்திரி சரியா தூங்கியிருக்க மாட்டாய். ஏதாவது கனவு கண்டிருப்பாய். அதனால தான் இப்படி சிந்திக்கிறாய் என்றாள். இருக்கலாம் என்றேன். நான் மீண்டும் முங்கி எழுந்தபோது ரம்யாவை காணோம். எனக்கு பயங்கர அதிர்ச்சியாயிருந்தது. என் காலடியில் ஏதோ ஊறுவது போல் இருந்தது. அதிர்ந்து கீழே பார்த்தேன். ரம்யாதான். அவள் முகத்தில் பயங்கர கோபக்கனல் கொழுந்து விட்டெறிந்தது. யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்னை என்றாள் கோபத்தோடு. நான் கொஞ்சமும் சளைக்காமல், ஆராய்ச்சி என்கிற பெயரிலும் பாதுகாப்பு என்கிற பெயரிலும் எங்களுடன் வந்திருக்கும் நீ நாகவம்சத்தை சேர்ந்தவள். உன்னுடன் வந்திருக்கும் ராம் பிரசாத்துக்கு அது தெரியாது. அந்த பல லட்ச கோடியுள்ள வைரத்தை அடித்து செல்லவே நீ வந்திருக்கிறாய் என்றேன். அவள் அதிர்ந்து போனாள். நான் யார் என்று தெரியுமா என்று கேட்ட நீ என்னை தெரிந்து கொள்ளாமல் போனாயே என்றேன் சிரித்து கொண்டே. அவள் சடார் என்று பெரிய பாம்பாக மாறினாள். என் மீது பாய்ந்தாள். அவளின் வால் பக்கம் மூலம் என்னை சுற்ற ஆரம்பித்தாள். நான் கண்களை மூடிக்கொண்டு சங்குண்ணியை நினைத்து கொண்டேன். மீண்டும் கண்களை திறக்க என்னை பாம்பாய் சுற்றி இறுக்கி கொண்டிருந்தாள். நீரோடை அருகில் வந்த சங்குண்ணி தன் கையில் இருந்த நாகத்தண்டத்தை எங்களை நோக்கி எறிந்தார். ரம்யா சட்டென விட்டு தண்ணீருக்குள் வேகமாய் மறைந்தாள். நான் பார்க்கும்போதே அந்த அதிசயம் நடந்தது. தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த நாகத்தண்டம் மீண்டும் பறந்து சங்குண்ணி கைக்கே சென்றது. கரையில் இருந்து அதை பிடித்து கொண்டே, வா மோளே என்றார். நான் கரைக்கு ஏறியதும், நான் முன்னால் போகிறேன், சீக்கிரம் உடை மாற்றி வா என்று விரைந்து நடக்க ஆரம்பித்தார். நான் உடைகளை மாற்றிக்கொண்டு எல்லோரும் இருந்த இடத்துக்கு செல்லும் போது அவர்கள் ஒருவித அதிர்ச்சியுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரம்யா பாம்பாய் மாறி என்னை கொல்ல முயன்றதையும் சங்குண்ணி தடுத்து காத்ததையும் சொல்லி இருப்பார் போல.
அவர்கள் என்னை பார்க்க எம்டி தேவன் பக்கம் திரும்பினார். லதா நடந்தது அப்படியே சொல்லட்டும், ஜஸ்ட் ஷூட் என்றார். நான் சொல்ல தேவன் ஷூட் செய்ய அடுத்த வினாடி அது லைவிற்கு சென்று விட்டது. எனக்கு அம்மா பார்ப்பாளே என்ற யோசனை வர சங்குண்ணியை பார்த்தேன். அவர் மெல்ல என் பக்கத்தில் வந்து, மோளே, எனக்கு எல்லாம் தெரியும், உன்னோட நோக்கம் நிறைவேறும். நாம் கடைசி கட்டத்தை நெருங்கும் போது ரம்யா திரும்பி வருவாள், பார்த்து கொள்ளலாம் என்றார் மிக மெல்லிய குரலில், எனக்கு மட்டும் கேட்கும் குரலில். எம்டி கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பதை அவர் முகமே சொன்னது. எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு வந்திருந்த பிரெட்டில் ஜாமை தடவி சாப்பிட ஆரம்பித்தோம். சிவஞானம், இன்னும் 4 நாள்தான் இந்த பிரெட் கெடாமல் இருக்கும், அதுக்கப்புறம் டின் உணவுதான். இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கும் என்று கேட்டார் சங்குண்ணியை பார்த்து. இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கு, சொல்ல முடியாது. காட்டுக்கு இருக்கிற ஆன்மா முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இது. நாம தேடி போறத நமக்கு காட்டணுமா வேண்டாமான்னு அதுதான் தீர்மானிக்கும். எதுவும் நம்ம கையில இல்லை என்றவர் தேவன் பக்கம் திரும்பினார். ஸ்டாண்ட் போட்டு கேமராவை இங்க கோணம் பார்த்து வச்சிருக்க, என்னை ரெக்கார்ட் ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு வா என்றார். அவர் சொன்னதும் அவன் எழுந்து வேகமாய் கேமராவை திறந்த இடத்தை நோக்கி ஓடினான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். கேமராவில் பார்த்தவன் தடால் என்று மயங்கி விழுந்தான். சங்குண்ணி சிரித்து கொண்டே, அவன் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு வா என்றார் கண்ணனை பார்த்து. கண்ணனும் ஓடிப்போய் தேவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினான். அவன் எழுந்து நின்றான். அங்கிருந்தே சங்குண்ணியை பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டான். என்னாச்சு என்று சங்குண்ணியை கேட்டார். வருவா, அவனையே கேளுங்கோ என்றார். எழுந்து வந்தவன் வந்த வேகத்தில் அவர் காலில் விழுந்தான். பின் அமைதியாய் தன் இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் முகம் கொஞ்சம் பீதியாய்த்தான் இருந்தது. என்னாச்சு? நான் தேவனை பார்த்து கேட்டேன். கொஞ்சம் பொறுப்பா, நான் முதல்ல ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன் என்றான். சங்குண்ணி, ரொம்ப ஷாக் ஆயிட்டியா தேவன் என்று மீண்டும் சிரித்து கொண்டே கேட்டார். சாமி, ஷாக்கா? ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், இப்பவே உடம்பெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கு என்றான். அவர்கள் பேசிக்கொண்டது ஏதும் எங்களுக்கு புரியவில்லை. என்னாச்சு என்றார் மீண்டும் எம்டி சங்குண்ணியை பார்த்து. அவனையே கேளுங்கோ, சொல்வான் என்றார் அவர். நாங்கள் அவனையே பார்த்தோம். தேவன் பயக்குரலோடு, நான் சுவாமியையும் சேர்ந்துதான் ஷூட் பண்ணேன், ஆனா அதுல அவர் விழவே இல்லை. ஆனா இங்க நம்ம முன்னாடி குண்டு கால்ல நிக்கிறார் என்றான். சங்குண்ணி சிரித்து கொண்டே, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு என்னை ஷூட் பண்ண கூடாதுன்னு, நீ கேட்கல. அப்படித்தான் நான் கேமராவுக்குள்ளெல்லாம் சிக்க மாட்டேன் என்றார். எம்டி சிரித்தார். அவர்தான் முதல்லயே சொன்னார்ல, இப்ப பாரு. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நாம் இங்கிருந்து நகரணும் என்றார். தேவன் அவசரமாக பிரெட்டில் ஜாமை தடவி சாப்பிட ஆரம்பித்தான். நானும் சாப்பிட்டு முடித்திருந்தேன். மனம் அமைதியாயிருந்தாலும் ஓடையில் நடந்தது இன்னமும் மனதில் ஒரு திகிலாகவே இருந்தது. என்னை பார்த்த சங்குண்ணி, நடந்ததையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, உனக்கு ஜெயமே நிச்சயம் என்றார். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ஷோல்டர் பேக்கை மாட்டிக்கொண்டு கிளம்பும் போது மெல்ல தூறல் போட ஆரம்பித்தது. ஒரு நிமிடம் மேலே பார்த்த சங்குண்ணி, பெரிய மழை வராது, நடந்துட்டே இருப்போம் என்றார். பகல்தான் என்றாலும் அடர்ந்த காடு என்பதால் கொஞ்சம் இருட்டாய்த்தான் தெரிந்தது. மெல்ல முன்னேறினோம். எங்களுக்கு முன்னால் சங்குண்ணியின் பக்கத்தில் ராம் பிரசாத் நடந்து கொண்டிருந்தார். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். அவர்கள் பேசுவது என் காதுகளில் விழ ஆரம்பித்தது. போன வருஷம் மார்ச்ல தான் நான் ரம்யாவை சந்திச்சேன். என்னோட மலேசிய நண்பர் மூலமா இங்க இந்தியாவில் அறிமுகமானாங்க. அவங்கள பத்தி வெப்சைட்ல வந்ததை அவங்களோட லேப்டாப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்தான் ஐஜி இந்த சேனல் எம்டி கூட போக ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் நடந்து முன்னால் சென்றேன். அது கூட அவங்க டெமோக்கு ரெடி பண்ண சைட்டா இருக்கும். நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த சைட் பக்கங்களை பார்த்து ஏமாத்திட்டீங்க போல என்றார். மறுகணம் என்னை பார்த்தார் சங்குண்ணி. அதற்கான அர்த்தம் எனக்கு புரிந்தது. யார் அவ? ஏன் நம்ம லதாவை கொல்ல பார்க்கணும் என்று கேட்டார் எங்களுக்கு அருகில் வந்த எம்டி. அதான் தெரியல, ஒருவேளை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நாம போனதும்
1,50,000 கோடி மதிப்புள்ள வைரக்கல்லை தட்டிட்டு போக முயற்சி பண்ணி நம்ம கூட வந்திருக்கலாம். முதல்லையே லதாவை அப்புறப்படுத்திட்டா தான் ஈஸியா செயல்படலாம்னு நினைச்சிருப்பா. நம்ம கூட வந்தது ரம்யா இல்ல, அது பாதாள லோகத்தை சேர்ந்த ஒரு வகை பாம்பு. அது அந்த வைரத்தை பறிச்சு பாதாள லோகத்துக்கு கொண்டு போக வந்த கடல் நாகவம்சம் என்றார். எனக்கு திக்கென்றது. சங்குண்ணி அத்தனை விஷயத்தையும் எனக்கே சொன்னது போல் இருந்தது. நான் யார் என்று உங்களுக்கும் போக போக புரியும். எங்களுக்கு முன்னால் பாதையை கடந்தது. மெல்ல நடந்து ஒரு புலி. முன்னால் சென்று கொண்டிருந்த சங்குண்ணி நின்றார். நாங்களும் அவர் பின்னாலேயே நின்றோம். அது ஒரு முறை அவரை பார்த்தது. பின் வேகமாய் கடந்த வேகத்தில் புதரின் உள் ஓடியது. எனக்கு சங்குண்ணியின் மீது மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் எங்களுடன் வர சம்மதித்திருக்கிறார் என்று உணர்ந்தேன். நாங்கள் நகர முயல அவர் மீண்டும் தடுத்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் தடுத்ததற்கான காரணம் புரிந்தது. முதல் புலி வந்த பாதையிலேயே வந்த இன்னொரு புலி வேகமாய் அதே இடம் நோக்கி ஓடியது. வாருங்கள் என்று முன்னால் செல்லத் தொடங்கினார். மெல்லியதாய் ஊசி போல் மழை நீர் எங்கள் மேல் விழுந்து கொண்டிருந்தது. அது ஒருவித சுகமாக இருந்தது. எவ்வளவு தூரம் நடந்திருப்போம் என்று தெரியாது. நடந்து கொண்டே இருந்தோம். காட்டு வண்டுகளின் ரீங்காரம் இசையாக காதுகளில் நுழைந்தது. சட்டென்று நின்றார் சங்குண்ணி. எங்களுக்கு முன்னால் நாகதண்டத்தை நீட்டி தடுத்தார். கொஞ்ச நேரத்தில் வானிலிருந்து அந்த சப்தம் கேட்டது. டுபு டுபு டுபுவென வினாடிகள் நகர நகர தடதட வேகத்தில் எங்கள் மேலே அந்த ஹெலிகாப்டரை பார்த்தோம். அது இராணுவம் ஹெலிகாப்டர் போல தெரியவில்லை. மரங்களின் இடுக்குகள் வழியே பார்த்தோம். அந்த ஹெலிகாப்டர் அப்படியே அந்தரத்தில் நிற்க அதிலிருந்து ஒரு கயிறு தொங்கியது. முதலில் ஒருவர், அடுத்து இன்னொருவர். அவர்கள் யார் என்று யோசிக்கும் முன்பே சங்குண்ணி சிரித்து கொண்டே சொன்னார், அவர்கள் ஜெர்மனியை சேர்ந்தவர்கள். நாம் சர்மக்காவை அடைந்தவுடன் நம்மை பணயம் வைத்து அந்த வைரக்கல்லை கவர்ந்து செல்ல வருகிறார்கள். நம் தொலைக்காட்சி தொடரை பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் உதவ உள்ளூர் தொழிலதிபர் தனியார் ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்துள்ளார். ஏற்கனவே காடுகளில் பழக்கப்பட்டவர்கள் என்றார். எம்டி, அவர்களால் நமக்கு தொந்தரவு வருமா என்று கேட்டார். நிச்சயம் வரும். ஆனால் அவர்களின் விதி இங்கேயே முடியப் போகிறது என்பது அவர்களுக்கே தெரியாது என்றார் சங்குண்ணி. அவர் அப்படி சொன்னதும் எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.